கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையின் சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஏப்ரல் மாதம் 26 ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமான ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 27:12. விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள். விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான். எப்படி விவேகி என்றால் என்ன? ஆபத்தை எப்படி கண்டு மறைந்து கொள்ளுகிறான்? நம்ம வாழ்க்கையில நம்ம போகிற பாதையில சில நேரங்கள்ல நமக்கு மறைவாக சத்துரு வைத்திருக்கிற கன்னிகள் உண்டு. அதான் வேடனுடைய கன்னிக்கும் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்போ வேடனுடைய கன்னி பறவைகள் இறை தேடி வந்து இறை சாப்பிடும் பொழுது அதை அப்படியே பிடித்து கொள்ளதான் கன்னி வைப்பான் வேடன். அப்படியே அதை பறவைகள் எல்லாம் அப்படியே அந்த கண்ணியில் அகப்படுத்தி அள்ளி கொண்டு போவதற்காக தான் கண்ணி வைப்பான். இப்போ நம்முடைய பாதையிலையும் கூட சத்துரு ஆங்காங்கே பதிவிருப்பது போல பதிவிருந்து எந்த எல்லையில நம்ம வரும் பொழுது நம்மை அப்படியே சருக பண்ணலாம், நம்முடைய கால் இடற பண்ணலாம், நம்மை தள்ளலாம் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு அவன் பிளான் பண்ணி வைத்து கொண்டிருப்பான். ஆனால் தேவ பிள்ளைகள் விவேகி, அதாவது ஞானம் உள்ளவர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள், அல்லது ஜெபம் பண்ணி அவர் சமூகத்திலே அமர்ந்து தங்கள் காரியங்களெல்லாம் ஜெபம் பண்ணி செய்கிறவர்கள், அவர்கள் விவேகிகள். பேதைகளோ ஒன்றும் அறியாமல் எல்லாம் நடப்பது நடக்க தான் செய்யும் என்று சொல்லி அவங்க ஒரு முயற்சியும் பண்ணாமல் கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்காமல் அவங்க பேதைகளாக இருந்து நெடுக போய் தண்டிக்கப்படுறாங்க. ஆனால் விவேகியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்து ஒவ்வொரு நாளிலும் காலையில் தன்னுடைய காரியங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பார்கள். ஆண்டவர் சில நேரங்களில் தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம், அல்லது நமக்கு உள்ள அந்த உணர்வு, ஒரு கலக்கம் அல்லது ஒரு சமாதான குறைவு, இது போன்ற ஒரு காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நமக்குள்ள உணர்த்துவார். இவைகளெல்லாம் கண்டு நடக்க போகிற காரியங்களில் ஏதாயிலும் தீமைகள் இருக்கும் என்றால் அதனை எப்படி நம்ம அதை தாண்டி போகலாம், எப்படி நம்ம மறைந்து கொள்ளலாம், இந்த தீமை நம் எல்லைக்குள் வராத படிக்கு நம்ம எப்படி காக்கப்படலாம் என்று சொல்லி விவேகி தேவ சமூகத்தில் ஜெபம் படி ஞானமாக முடிவெடுப்பான். பிரியமானவர்களே, அதுக்கு தான் நம்ம கர்த்தருடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது வருகிற தீமையை கர்த்தர் மாற்றி போடுவார். அதான் நீங்கள் சோதனைக்குள் உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று இயேசு மகாராஜா கூட சொல்லி சென்றார் இல்லையா? சோதனைக்குள்ள உட்பற்றக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஒருவேளை தீமைகள், தீங்குகள், சோதனைகள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதன் வழியாக போய் ஆனால் சேதம் இல்லாமல் வெளியே வந்துடலாம். ஆனால் அந்த வழியில் ஏன் போகணும்? சோதனைக்குள்ளே உட்படாமல் இருப்பது எவ்வளவு நல்லது, யோசிச்சு பாருங்க. அப்போது சோதனைக்குள்ளே உட்படாமல் இருக்க ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போது நீங்கள் ஒரு தரிசனத்தை பார்க்குறீங்க உங்கள் வாழ்க்கையில், அல்ல உங்கள் குடும்பத்துக்கு காரியத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு தீமை நடப்பது போல பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் அது என்ன ஏது, அதை எப்படி தாண்டலாம் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தூக்கத்தை கொஞ்சம் டெடிகேட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் விழித்திருந்து, கர்த்தாவே இதனுடைய அர்த்தம் என்ன, இதை நான் இதை மேற்கொள்வது என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்ம இந்த ரெபேக்காள் பார்க்குறோம், வயிற்றில் 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்ட உடனே அவள் இது என்னவோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் போய் விசாரித்தாள் என்று பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவர், உன் வயிற்றில் 2 விதமான ஜாதிகள் உருவாக போகுது என்று சொல்லி அவர் அந்த பிள்ளைகளை பற்றி சொன்னதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ பார்த்திங்கன்னா, அப்போது நமக்கு ஒரு அச்சமான காரியத்தை கர்த்தரிடத்தில் கொண்டு போகணும், விசாரிக்கணும். அந்த தீமையை எப்படி நம்ம தாண்டுவது, எப்படி ஒழித்து கொள்வது என்று நம்ம ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது அவர் எல்லா நேரங்களிலும் கர்த்தரிடத்துல விசாரித்து அவர் அருமையாக தன் வாழ்க்கையை நடத்துவதை பார்க்கலாம்.
தன்னுடைய யுத்தங்களை எல்லாம் செய்வதை பார்க்கலாம். ஒரு விசை கேகிலா என்கிற ஒரு பட்டணம், அது பெலிஸ்தியர் அவர்கள் களஞ்சியங்களை எல்லாம் கொள்ளையடித்த பொழுது தாவீதும் அவரோடு சேர்ந்த மனிதர்களும் சென்று கேகிலாவின் குடிகளை அந்த பட்டணத்தை ரட்சித்தார்கள் என்று பார்க்கின்றோம். அப்போ தாவீது கேகிலாவுக்கு வந்திருக்கிறான் ஏனென்றால் சவுலுக்கு மறைந்திருக்கிற காலம் அது. அப்போ கேகிலாவுக்கு வந்திருக்கிறான் என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே சவுல் தேசத்தின் ஜனங்களை எல்லாம் தன் பக்கமாக சேர்த்து கொண்டு தாவீதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி கேகிலாவுக்கு புறப்பட்டதை பார்க்கின்றோம். அப்போ தாவீது கேகிலா பட்டணத்துக்குள்ள இருக்கிறாரு. அந்த பட்டணத்தை பெலிஸ்தரின் கையிலேருந்து மீட்டிருக்கிறாரு. பெலிஸ்தருங்களால் வர அழிவுக்கு காப்பாற்றி இருக்கிறாரு. ஆனாலும் கூட அது சவுல் தன் ஜனங்களெல்லாம் அழைத்து கொண்டு தன்னை பிடிப்பதற்கு வருகிறான். அப்போ தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த கேகிலாவின் குடிகள் என்னை சவுலோட கையில பிடிச்சு கொடுப்பாங்களா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுத்துருவாங்களா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்கள் என்றார். உடனே தாவீது அந்த பட்டணத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கல. கர்த்தருடைய வார்த்தை வந்துருச்சு, நம்ம இங்க இருந்தோம்னா இவங்க நாம் செய்த நன்மையை மறந்து நம்ம அவருடைய கையில ஒப்பு கொடுத்துருவாங்க, ராஜா கையில நம்ம பிடிச்சு கொடுத்துருவாங்க என்று சொல்லி அங்கிருந்த தாவீதும் அவருடைய மனிதர்களும் அங்கிருந்து விலகி போய்விட்டார்கள். பட்டணத்தை விட்டு தப்பி வெளியே ஓடி போய்விட்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான். நமக்கு வழியில ஆபத்து இருக்குது என்பதனை அறிந்தார். கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தாமல் இருக்கவே மாட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் இடத்தில் அவருடைய ரகசியம் இருக்குது. சத்துரு நமக்கு விரோதமாக என்ன திட்டம் தீட்டினாலும் தேவன் அதை நிச்சயமா அதை முன்னமே வெளிப்படுத்தி விடுவார். நம்ம என்ன செய்யணும்னா அந்த சத்துருவின் திட்டங்களை நம்ம நெடுக போய் தண்டிக்கப்படாம அதற்கு விலகி மறைந்து கொள்ள நம்ம முயற்சி பண்ண வேண்டும். கர்த்தர் அப்படியே அதை ஆசீர்வதிப்பார். கண்டபடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் தியானித்த வார்த்தையின்படி ஆண்டவரே, ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ள விவேகிகளாக இருக்க நீருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. வாழ்க்கையில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய நேரம், திருமணம், வேலை மற்றும் ஆண்டவரே புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது இது போன்ற பல காரியங்கள்ல ஆண்டவரே ஏதாயிலும் இடத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட தரிசனம் மற்றும் வார்த்தையை அவர்கள் அப்படியே அதை கீழ்ப்படிந்து ஆண்டவரை தீமை இருக்குமென்றால் அதற்கு தப்பித்து கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் விவேகிகளாக இருங்கள். தீமைக்கு உங்களை விலக்கி காத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.